மாணவர்களே, நான் முன்னைய வீடியோவில் தரம் 10ல் அலகு 2, அலகு 3, அலகு 4 என்ற பாடப்பகுதிகளை மிகவும் சுருக்கமாக மாணவர்கள் விளங்கக்கூடிய வகையில் நான் போட்டிருந்தேன். இது ஒரு பாட அலகுகளை கலந்துரையாடுவது நோக்கமல்ல என்னுடைய. குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு சிறியதொரு உதவி, எப்படியான விடயங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் பிரதானமாக நோக்கமே அன்றி வேறொன்றும் இல்லை. இப்போது நாங்கள் பார்ப்போம் தரம் 10ன் அலகு 7 உலர் வலய நகரங்களின் வீழ்ச்சியும் அதே மாதிரி தென்மேற்கில் புதிய ராஜ்யங்கள் தோற்றம் பெறுதலும். நீங்கள் படித்திருப்பீர்கள் அபோதயா குசியே கம்மிரிஸ்கோ, அனுராதபுரம், புலன்னறுவ, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. பிரதானமாக இந்த பாடத்தில் அதிகமாக கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொதுவாக இந்த பாடத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலர் வலய நகரங்கள் வீழ்ச்சி. இலங்கையின் பிரதானமான 2 தலைநகரங்களும் அனுராதபுரம், புலன்னறுவை. மிக நீண்ட காலமாக ஆட்சி புரிந்த 2 ராசதானிகள். எனவே இந்த ராசதானிகள் வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் அவர்கள் எங்கு ராசதானிகளை அமைத்தனர்? தென்மேற்கு பிரதேசங்களில், இலங்கையில இந்த தென்மேற்கு பிரதேசங்கள் ஆட்சியை அமைத்தனர். அப்ப இதில் வரக்கூடிய பிரதானமான வினாக்கள், முதலாவதாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் முதலாம் நகரமயமாக்கல் நகரங்கள், 2ஆம் நகரமயமாக்கல் நகரங்கள். முதலாம் நகரமயமாக்கல் நகரங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அனுராதபுரம், புலன்னறுவ. 2ஆம் நகரமயமாக்கல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை போன்ற ராசதானிகளை நமக்கு குறிப்பிடலாம். இது முதலாவது வினாவாக வரலாம். அப்படி வராவிட்டால் இப்படியான பல கேள்விகள் 3 வினாக்களுக்குள் வரலாம். குறிப்பாக மாயரட்டை, மலையகரட்டை, ராசரட்டை பிரதேசங்கள் என்ன என்று கேட்கலாம். அப்படி இல்லாவிட்டால் கலிங்க மாகாணின் ஆட்சிக்கு பின்னர் தோற்றம் பெற்ற ராசதானிகள் 3 குறிப்பிடுக. எப்படி கேட்டாவிட்டாலும் நீங்கள் சரியான முறையில் கேள்வியை உமைப்பமையானால் நான் நினைக்கின்றேன் இலகுவான அமைப்பில் உங்களுக்கு விடைகளை எழுதுவதற்கு உகந்ததாக இருக்கும். இது 3 வினாக்கள் சம்பந்தமான வினாக்கள். அதற்கு பிறகு கேட்கலாம் உங்களிடம் புராதன நகரங்களின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள் பலவீனமான மன்னர்கள், அந்நியர்களின் ஆக்கிரமிப்பு, பாதுகாப்பின்மை போன்ற முக்கியமான விடைகள் இந்த புராதன நகரங்களுக்குள் இருப்பதை நீங்கள் காணலாம். அதே மாதிரிதான் அடுத்த முக்கியமான ஒரு வினா புலன்னறுவை ராசதானி வீழ்ச்சிக்கான காரணங்கள். புலன்னறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கான பிரதானமான காரணங்களாக நாங்கள் எடுத்து நோக்கினால் பலவீனமான மன்னர்கள், பொருளாதார வீழ்ச்சி, அதே மாதிரி கலிங்க பாண்டிய வம்சத்துக்கு இடையிலான அதிகார போட்டி. எனவேதான் இதனை நீங்கள் நன்றாக படித்து கொண்டு செல்லுங்கள். அதற்கு பிறகு உங்களிடம் கேட்கலாம் 4 புள்ளிகளுக்கு ஒவ்வொரு ராசதானிகளுடைய முதலாவது மன்னர்களை கேட்கலாம். உதாரணமாக தம்பதனியாவை ஆட்சி செய்த முதலாவது மன்னன் 3ஆம் விஜயபாகு. அடுத்ததாக நாங்கள் கடைசியாக கோட்டைக்கு சென்றால் 6ஆம் பராக்கிரமபாகு. இப்படியான அந்த முதலாவது மன்னர்களை உங்களிடம் கேட்கலாம். அடுத்தது கேட்கலாம் குறிப்பாக ஒவ்வொரு ராசதானிகளையும் காணப்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளோடு தொடர்புபட்ட மன்னர்கள். இப்போது கலிகால சாகித்ய சர்வஜ பண்டிதன் 2ஆம் பராக்கிரமபாகு, பண்டித பராக்கிரமபாகு 4ஆம் பராக்கிரமபாகு, சிங்கள இலக்கியத்தின் பொற்காலம் என்று கருதக்கூடிய மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு, கலிங்க மாகனுடைய படையெடுப்பை வீழ்ச்சி அடைத்தவர் 2ஆம் பராக்கிரமபாகு. இப்படியான முக்கியமான விடயங்களை தந்து இது எந்த மன்னர்களோடு தொடர்பட்டது என்ற ஒரு வினாவும் கட்டாயம் வரலாம். இப்படியான வினாக்களை நன்றாக நீங்கள் பார்த்து கொண்டு செல்லுங்கள். அடுத்த வினாதான் முக்கியமாக இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வினா, 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தின் பொருளாதாரம், கட்டிடம், இலக்கியம். 6 அல்லது 5 புள்ளிகளுக்கு இந்த கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 2வது நகரமயமாக்கல் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் அதே மாதிரியான ஒரு சார்ட்டை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் என்பதற்கு ஒரு சார்ட், இலக்கியம் என்பதற்கு ஒரு குலம், அதே மாதிரி கலை என்பதற்கு ஒரு சார்ட். இப்போது நீங்கள் எழுதுங்கள் 2வது நகரமயமாக்கலின் பொருளாதார முறைகள். என்ன பொருளாதார முறைகள்? விவசாயம் காணப்பட்டமை, இயற்கையாக விளையக்கூடிய காடுகளில் கருவா விளைந்தமை, சீனா நாட்டிலிருந்து பீங்கான் உற்பத்தி இறக்குமதி செய்யப்பட்ட இது போன்ற விடயங்கள். 2வது நகரமயமாக்கலின் இலக்கியம் அல்லது கல்வி. குறிப்பாக மன்னர்கள் இலக்கியத்துக்கு பங்காற்றியமை, மன்னர்கள் இதனால் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டமை, சிங்கள இலக்கியத்தின் பொற்காலமாக கோட்டை காலம் விளங்கியது, சிறந்த உரை நூல்கள், இலக்கிய நூல்கள் எழுதப்பட்டமை போன்ற முக்கியமான விடயங்களே இந்த இலக்கியம் என்ற பகுதிகளுக்குள் நீங்கள் எழுதலாம்.
மூன்றாவதாக உங்கள்கிட்ட கேட்கப்படலாம், இரண்டாவது நகரமயமாக்கல் காலத்தின் கலை எவ்வாறு காணப்பட்டது. நீங்கள் படித்திருப்பீர்கள், தென்னிந்திய கலைகள் வந்துட்டு ஊடுருவப்படுத்தப்பட்டிருக்குது, காம்பூச்சிய கலைகள் வந்திருக்குது, எம்பக்க தேவாலயம் மரப்பலகையால் கட்டப்பட்டிருக்குது. எனவேதான் இந்த பாடத்தை நீங்கள் இலகுவாக படிக்க வேண்டுமானால் 3 குளங்களை நீங்கள் பிரியுங்கள். முதலாவது குலத்தில் பொருளாதாரம், இரண்டாவது குலத்தில் இலக்கியம், மூன்றாவது குலத்தில் கலை என்ற 3 குலமாக நீங்கள் பிரித்து ஒவ்வொரு 3 பாயிண்ட்டுகளையும் நீங்கள் இடுங்கள். இதுதான் உலர்வலய நகரங்களோட முக்கியமான வரக்கூடிய கேள்விகள். அதில் கேட்கலாம், யாழ்ப்பாணத்தை பற்றி அறியக்கூடிய நூல்கள் என்ன, கம்பளை ராசதானி காலத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான பண்புகள் என்ன, இது மாதிரியான இலகுவான அமைப்பான கேள்விகள் தான் உங்களிடம் கேட்கப்படலாம். எனவேதான் அழகு 7 நன்றாக நீங்கள் படித்து கொண்டு செல்லுங்கள். அதே மாதிரி தான் கடைசியாக நான் முக்கியமான ஒரு வினாதான் இந்த மறுமலர்ச்சி என்ற ஒரு பாடப்பகுதி. பகுதி 3 எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினா மறுமலர்ச்சி. நான் சென்ற காணொலியில் கூட இதனை நான் பதிவிட்டிருந்தேன். மறுமலர்ச்சி என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியும், மீண்டும் மலர்தல். இது என்ன கண்டத்தில் தோற்றம் பெறுகின்றது? ஐரோப்பா கண்டத்தில். அப்ப ஐரோப்பா கண்டத்தில் நாடுகள் என்ன? போர்த்துக்கல், பிரான்ஸ், ஜெர்மனி, ஒல்லாந்து போன்ற நாடுகள். எனவேதான் இந்த அலகில் வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், கொனஸ்தாந்தினோபில் துருக்கியரால் கைப்பற்றப்படுதல், அறிவு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. இப்போது நான் உங்களுக்கு அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் நான் பதிவிடுகின்றேன். இந்த மறுமலர்ச்சி என்ற பாடப்பகுதியில் எவ்வாறான கேள்விகள் கேட்கப்படலாம். இந்த கேள்விகள் மாத்திரம்தான் உங்களிடம் கேட்கப்படும். முதலாவதாக கேட்கப்படலாம் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான காரணங்கள். இரண்டாவது கேட்கப்படலாம் மறுமலர்ச்சி என்ன துறைகளை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது. அடுத்ததாக நீங்கள் படித்திருப்பீர்கள் மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்கள், வில்லியம் ஷேக்ஸ்பியர், தோமஸ் மூர், இது போன்ற முக்கியமான நபர்கள். அடுத்தது கேட்கலாம் மறுமலர்ச்சி காலத்தில் கலையில் முக்கியமான 3 துறைகள், சித்திரக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை. இந்த 3 கலைகளிலும் தோற்றம் பெற்ற அறிஞர்கள், அவர்களால் என்ன படைப்புகள் வந்துட்டு ஆக்கப்பட்டது என்ற ஒரு கேள்விகள் கேட்கப்படலாம். அல்லது சித்திரக்கலையில் வெளிப்படையாக தென்படக்கூடிய பண்புகள் 2 குறிப்பிடுக. நீங்கள் படித்திருப்பீர்கள், இயற்கைக்கு முதலிடம் வழங்கப்பட்டமை, பணக்காரர்களின் செல்வந்தர்களின் ஓவியங்கள் வந்துட்டு வரையப்பட்டமை. இது மாதிரியான வினாக்கள் உங்களிடம் தொகுக்கப்படலாம். அடுத்த வினா கேட்கப்படலாம், நாடுகாண் பயணிகள் நாடுகளை கண்டுபிடிப்பதில் செல்வாக்கு செலுத்திய முக்கியமான காரணிகள். நீங்கள் படித்திருப்பீர்கள், தொலைமீன் உலக வரைபடம் வரையப்பட்டமை, திசையறிவு காட்டி, நட்சத்திரமானி போன்றவற்றுமே கண்டுபிடிக்கப்பட்டமை. இது போன்ற வினாக்களை நீங்கள் கட்டாயமாக தேடி படியுங்கள். அடுத்த வினா உங்களிடம் கேட்கப்படலாம், கண்டுபிடிப்பாளர்களும் கண்டுபிடிப்புகளும். உதாரணமாக புவியீர்ப்பு விசை ஐசாக் நியூட்டன், தொலைநோக்கி கலீலியோ கலீலி. இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை கட்டாயமாக நீங்கள் பார்த்து கொண்டு செல்லுங்கள். கடைசியாக இந்த 2 வினாக்களில் ஏதாவது ஒரு அமைப்பில் கேள்விகள் வரலாம். மறுமலர்ச்சியானது உலக அரசியலில் என்ன மாற்றங்கள், உலக பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்கள் என்பதை நன்றாக நீங்கள் படித்துக் கொண்டு செல்லுங்கள். அதே மாதிரிதான் கடைசியாக உங்களிடம் கேட்கப்படலாம், இந்த மறுமலர்ச்சியானது இலங்கையில் எப்படியான தாக்கத்தை செலுத்தியது. நிறைய மாணவர் இந்த கேள்விக்கு விடை எழுதுவதில்லை. மறுமலர்ச்சி எப்படி இலங்கையில் தாக்கம் செலுத்துகின்றது? அப்படியான ஒரு கேள்வி மாணவர்களிடம் கேட்டால் பொதுவாக ஒரு மாணவர்களும் விடை எழுதுவதில் கொஞ்சம் தயக்கப்படுவார்கள். மறுமலர்ச்சி இலங்கையில் ஏற்படவில்லை. குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் உள்ள முக்கியமான சில நாடுகள் இலங்கையை குடியேற்ற நாடாக்கினர். குறிப்பாக பிரித்தானியர், போர்த்துகீர், ஒல்லாந்தர். எனவே இந்த நாடுகளில் மறுமலர்ச்சி பரவியது. இந்த தாக்கம் இலங்கையிலும் செல்வாக்கு செலுத்தியது. அப்படியானால் இலங்கையின் அரசியல் என்ன மாற்றங்கள்? பாராளுமன்றம், டச்சு சட்டம், நீதிமன்ற முறைகள். இலங்கையில பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்கள்? பணப்புழக்கம், வங்கி அறிமுகம், வர்த்தக நகரங்கள் தோற்றம் பெற்றமை. இலங்கையின் சமூகத்தில் என்ன மாற்றங்கள்? நீங்கள் படித்திருப்பீர்கள், அச்சுக்கலை, கட்டிடக்கலை, ஆங்கில கல்வி அறிமுகம் என்று பலவாறான விடைகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். இது போன்ற அமைப்பில் தான் இந்த மறுமலர்ச்சி என்ற பாடப்பகுதியில் கேள்விகள் தொடுக்கப்படலாம். எனவேதான் அன்பார்ந்த மாணவர்களே, நான் இறுதியாக இந்த பாடத்தின் சுருக்கத்தை நான் விளங்கப்படுத்துகின்றேன். அலகு 2 இலங்கையின் குடியேற்றங்கள், அலகு 3 அரசியல் அதிகார வளர்ச்சி, பண்டைய சமூகம், தொழில்நுட்பம், உலர் வலயம், அதே மாதிரி மறுமலர்ச்சி. இந்த பாட அலகுகளை நன்றாக நீங்கள் படித்து கொண்டு செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிறைய கேள்விகள் வரலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எழுதுமேயானால் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு உங்களுக்கு
முடியுமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் நான் தரம் 11 முக்கியமான வீடியோக்களை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். எனவேதான் அது வரைக்கும் நான் சொன்ன விடயங்களை வைத்து ஒரு கொப்பியொன்றில் நீங்கள் அழகாக நீங்கள் குறிப்புகளை எழுதி கொண்டால் நிச்சயமாக உங்களால் சிறந்த பெறுபேற்றை பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.